ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் நவம்பர் 16 முதல் நவம்பர் 22 வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். குரு அதிசாரமாக கடகராசியில் இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதி அடைஞ்சிட்டார் இந்த வாரத்தில். போன வாரமே 11ஆம் தேதியிலேருந்து சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு. துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இதில் சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். விருச்சிக ராசியில் செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை. இதில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடு ஆட்சி பலத்தோடு இருக்கார். கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வாரத்தில் சந்திரன் கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள்னு பார்த்தா சூரிய பயிற்சி மட்டும்தான். அதாவது கார்த்திகை மாத பிறப்பு என்றைக்கு ஏற்படுறதுன்னா நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு ஏற்படுறது. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சி. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் வார ஆரம்பத்திலே இருக்குது. சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால 17ஆம் தேதி மதியம் 3:35 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3:35 கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது 17ஆம் தேதி மதியம் 3:35 முதல் 20ஆம் தேதி விடியற்காலை 4:14 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 20ஆம் தேதி நவம்பர் 20 காலை விடியற்காலை 4:14 மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது விருச்சிக ராசிக்குள்ள சந்திரன் பிரவேசம் ஆகிற நேரம். அந்த இடத்துல 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி மாலை 4:47 வரைக்கும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கார். அதனால் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த 22ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 4:47 சந்திரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அடுத்த வரைக்கும் போகிறது. அடுத்த வாரம்னா 25ஆம் தேதி நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் ரிஷப ராசிக்கு. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு சொல்லக்கூடிய வகையில் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசி நண்பர்களும் உங்களுக்கு என்றைக்கு சந்திராஷ்டமம் வருதோ அன்றைக்கி நீங்கள் மட்டும் இந்த பரிகாரம் பண்ணால், ஸ்பெஷல் பரிகாரம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை துவக்கினீங்கன்னா வார்த்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த ராசி நண்பர்கள் உங்களுடைய சந்திராஷ்டமம் வர அன்றைக்கி உங்கள் வேலை விஷயமாவோ இல்லை இன்டர்வியூ விஷயமாவோ இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கோ எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி, கொஞ்சோண்டு பச்சரிசி எடுத்து அது கொஞ்சோண்டு நல்லது அரைங்குறையமாக உடைச்சிக்கணும். அதாவது 1-2 உடைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அரைகுறையாக உடைச்சிட்டு அதை அதில் கொஞ்சோண்டு நாட்டு வெள்ளை சர்க்கரையை போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு போகிற வழியில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இடது கை பக்கம், உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்கு இடது கை பக்கமோ இல்லை உங்கள் வீட்டு காம்பவுண்டு சைடில் லெஃப்ட் சைடில் எந்த பக்கமாக வேணால் அதை கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் போகலாம். அதை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா, எறும்புகள் அதை உண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அபவாத பெயர் அல்லது உபதிரவங்களால் ஏற்படுகின்ற மன சஞ்சலங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ சந்திராஷ்டமத்து அன்னைக்கு பச்சரிசியையும் வெள்ளை சர்க்கரையும், அதாவது நாட்டு வெல்லம்னு சொல்லுவாங்க, நாட்டு வெல்லத்தை உருண்டை வெல்லமாக இருக்கும், அதை உடச்சி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரை போட்டாலும் தப்பு கிடையாது, ஆனால் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தூவிட்டு போங்க. உங்களுக்கு தடைகளற்ற சூழ்நிலை ஏற்படும். வார்த்தைகளால் வரக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இந்த வாரத்துக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் சூரிய பயிற்சி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. அதாவது கார்த்திகை மாத பிறப்பு. தந்தை இல்லாதவர்கள் இந்த கார்த்திகை மாத பிறப்பன்று தர்ப்பணம் கொடுப்பது, மாதாந்திர தர்ப்பணம் கொடுப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறத தவிர மாசாந்திர தர்ப்பணம் கொடுப்பதும்
உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் 4 நாட்கள், அதாவது 16 முதல் 20ஆம் தேதி வரைக்கும், 16, 17, 18, 19 இந்த 4 நாட்கள் உங்களுக்கு சந்திரன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 6ஆம் இடத்துல பொதுவாக வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இது தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால இந்த 16, 17 ஆகிய நாட்களில் தேவையில்லாத சில அபவாத பெயர் ஏற்படுறதுக்கோ தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த 30, 35 வயசில் மிட் ஏஜில் இருக்கிறவங்க, 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கடன் வாங்கிட்டு சில சிக்கலில் மாட்டிப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படும். இதில் 10ஆவதுக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதத்தை ஈடுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அதே 7ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் 17லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த இடத்துல சுக்கிரனோடு இணைஞ்சிருப்பார். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக மனசு தேவையில்லாத சில எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு உங்களுடைய எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு சார்ந்த அலைபாயறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நண்பர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானமான விருச்சிக ராசியில் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுகின்ற நாட்களில் குடும்ப தலைவர்களுக்கு வீட்டில் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். பெற்றோருடன் மனஸ்தாபம், குழந்தைகளுடன் மனஸ்தாபம், உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம்னு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒன்றும் இல்லாத ஃபிலிம் சீரீஸனுக்கு தான் சண்டை போட்டுட்ருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் 16ஆம் தேதிக்கு மேலே படிப்பில் ஒரு நாட்டம் குறைவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் அரசு அதிகாரிகள் அல்லது நீங்கள் வேலை பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் எதிர்மறை பேச்சுக்களை பேசுவார்கள். அனாவசியமான மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நேரம் நல்லா இருக்குன்னா 22ஆம் தேதிக்கு மேலே தான். 19ஆம் தேதி அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்துடுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 22 முதல் 25 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அந்த சமயத்தில் குரு உச்சமாக வக்ரகதியில் இருக்கார். பொதுவாக குரு வக்ரகதியில் இருந்தாலும் சரி இல்லை உச்சமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நற்பலன்கள் வழங்குவார். அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு 22ஆம் தேதியிலேருந்து வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் அஷ்டமஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால சில சமயம் உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட மேலதிகாரிகள் விஷயத்தில் அவங்க திடீர்னு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சில சமயம் திடீர்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதவீஸாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இந்த பரிகாரத்தை சேர்த்து பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிம்பிளாக சொல்லணுன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, ஆதித்யகரன் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப விசேஷ பலன்கள், மன தைரியம் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளுடன் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்ன பேசினா என்ன வரும்னு முன்கூட்டியே அனலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றலை சூரிய பகவான் கொடுத்துருவார். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார கடைசியில் சனிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை மத்தியானம் 3:45 மணி 4:45 மணிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. இந்த சனிக்கிழமை வரைக்கும் ஈவந்தோ சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். சந்திரன் குழப்புவார், மனசை குழப்புவார், மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். குழந்தைகளால் உங்களுக்கு மன வலி ஏற்படும். உடன்பிறப்புகள் தேவையில்லாத சில வார்த்தையை விட்டுட்டு உங்களை சங்கடப்படுத்துவாங்க. ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி. அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்குது. அதில் சூரியன் 16ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு
செலவுகளை ஏற்படுத்துவார், சந்தோஷ செலவுகளை ஏற்படுத்துவார். எங்கேயாவது அவுட்டிங் போகலாம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகலாம், இந்த மாதிரி மலை வாசஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஏதாவது காரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இல்லையா, ஒன்றுமே இல்லையா, குழந்தைகளையோ இல்லை உங்கள் சொந்தங்களையோ கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சுக்கோ இல்லை ஒரு மாலுக்கோ போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நாட்கள். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 முதல் 20ஆம் தேதி வரைக்கும். இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கும் மனக்குழப்பம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அவங்க விஷயத்தில் கண்டு காணாமல் இருக்கணும். ஆனால் அவங்க தப்பான வழிக்கு போகாமல் இல்லை தப்பு பண்ணாமல் இருக்காங்கன்னு மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 7ஆம் இடத்துல புதன் இருக்கார், 10ஆவதுக்கு செவ்வாயும் இருக்கார். இவங்க 2 பேர்த்துக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட சண்டை போடாமல் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது குரு வக்கரமாக பார்க்குறாரு. உங்களுக்கு எதிரி வக்கரமாகிறதுங்கிறது 3 மறையிறது விசேஷம். ஆனால் வக்கரமாகிறதுங்கிறது அது ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. அதே அவர் டிசம்பர் 5ஆம் தேதி உங்கள் 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவருடைய வக்கர பயிற்சி கூட சாதகமாக மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 20 முதல் 22 அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படும். அதாவது சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும். 3 கிரக சேர்க்கை ஏற்படும். சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் 4 கிரக சேர்க்கை ஏற்படும். இந்த 4 கிரக சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவுகள் உங்களை வீடு தேடி சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி சந்திப்புங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் அல்லது வியாபாரிகளுக்காகட்டும் அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்தாலும் அவர்களால் எந்த விதமான பயனும் ஏற்படாது. யாராவது புதுசாக வந்தாங்கன்னா உங்களால் அவங்களுக்கு லாபம் இருக்குமே தவிர அவங்களால் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லது. உறவுகள் வகையில் அனாவசிய செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மோகன கோபாலன், கிருஷ்ணருடைய ஒரு வடிவம் சம்மோகன கோபாலன், கிருஷ்ணரும் ருக்மிணியும் இணைந்த கோலம். அது அர்த்தநாரீஸ்வரருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோலம். அது அந்த 2 பேர் இருக்கக்கூடிய அந்த சம்மோகன கோபாலனை வழிபட்டு தினமும் ஒரு டம்ளர் பால் அதில் கொஞ்சோண்டு தேன் விட்டு அதை நிவேத்தியம் பண்ணி அதை குடிச்சுன்னு வாங்க. உங்கள் மனசளவில் யார் கூடயும் வன்மம் பாராட்டாமல் இருப்பதற்கும் அடுத்தவர்களிடம் உங்களுடைய கோபத்தை செலுத்தாமல் இருப்பதற்கும் அடுத்தவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ணுறார். இதில் 6ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் தேய்வரை சந்திரனாக இருக்கார். அதனால் உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப ரீதியாக உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு எல்லோரும் தயாராக இருக்காங்க. உறவுகள் அனைவரும் சந்தோஷமாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்காங்க. நண்பர்களின் உதவிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வேலைக்கு சேர்றது, புதிய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இல்லை புதிய வேலையில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேய்பிறை சந்திரன் 4, 5 ஆகிய இடங்கள் 6ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் எங்கேயாவது வேலை விஷயமாக போகிறீங்கன்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்களே சில விஷயங்களை பண்ணிவிட்டு அடுத்தவங்கக்கிட்ட புலம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வீண் பண விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் சந்திரன் 22ஆம் தேதி அன்னைக்கு சப்தமஸ்தானத்துக்கு வரார். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதுசாக யாராவது உங்களை வீடு தேடி வந்து
உங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலம், பெண் பார்க்கும் படலம்னு அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு வயசாகிட்டு ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிடுது, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவர்கள் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடைய நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் முதல் 4 நாட்கள், அதாவது என்றைக்கு வரைக்கும்னா 20ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்கும். 19லேருந்து 22 25 வரைக்குமே உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் தான் சந்திராஷ்டமம் வருது. அதனால் இந்த வாரத்தில் வாரக்கடைசி சந்தோஷ அனுபவங்கள் மூலமாக பண வரவுடன் கூடிய சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வாரக்கடைசியில் 22 23 24 ஏதாவது ஒரு கெட் டுகெதரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும். அப்படி ஒன்றுமே இல்லையா, நீங்கள் லாங் அவுட்டிங் போயிட்டு வருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு. இது ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் சார்ந்த பயம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் இந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் தேவையற்ற குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். துர்க்கையை வழிபடுவதன் மூலமாக, அதாவது ராகு காலத்தில் துர்க்கைக்கு உண்டான துர்கா சூக்தமோ அல்லது துர்கா சப்தஸ்லோகியோ வீட்டில் இருந்தாலோ ஆஃபீஸில் இருந்தாலோ இருக்கிற இடத்துலேருந்து சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக சந்திரன் 3ஆம் இடத்துல மறைஞ்சால் அது வளர்பறை சந்திரனாக இருந்தால் பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், வருமானத்தை அனுபவிக்கலாம். ஆனால் இவர் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு குட்டி குட்டி சந்தோஷம் பெருசாக இருக்காது. யாராவது ஒரு நண்பர்களை சந்திப்பீங்க, உறவுகள் வந்துட்டு போகும். ஆனால் பெரிய வருமானம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஒன்றா ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, இல்லை காலேஜுக்கு போக மாட்டீங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உங்களை வெளியில் அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் வகையில் உங்களுக்கு இந்த வாரம் சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுவும் வார கடைசியில் வளர்பிறை சந்திரனாக 19ஆம் தேதிக்கு மேலே வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். அது வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் மனசளவில் ஒரு பாதிப்பை தரக்கூடிய வகையில் நீங்களாக கற்பனையில் எதையாவது நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஹெல்த் சம்மந்தமாக பயப்படுறது, வியாபார சம்மந்தமாக பயப்படுறது, படிப்பு சம்மந்தமாக, அதுவும் இப்போ ஆனுவல் எக்ஸாம் வருது. ஆனுவல் எக்ஸாமுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா இந்த கடகராசியில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 17 முதல் 20ஆம் தேதி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. எனக்கு 4ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியமும் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியமும் சற்று சலனத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூச்சுக்குழாய் சம்மந்தமான லங்ஸ் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள்னு ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசியில் இருக்கார், ராசியில் வக்கரமாக இருக்கார். இது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை. அதனால் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா 5ஆம் இடத்துல இந்த வாரத்தில் 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சியாகி குரு பார்வையில் வந்துடுறாரு. அதனால் ஆரோக்கியத்தினால் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது நன்மைகள்னால் எப்படின்னா, உங்களுடைய அரசியல் தொடர்புகள் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு வியாபார விஷயமாக அரசியலில் ஒரு பிஸ்னஸாக பண்ணுவீங்கள்ல, அந்த பிஸ்னஸ் விஷயத்தில் லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளும் மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலைகள் 16க்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
19ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த மேன்மைகள் ஏற்படும். அது வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள்லாம் உங்களுக்கு நீர் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்கள் நிலத்திலேயே நீர் தேங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்யுங்கள். அன்னையை வழிபடுவதன் மூலமாக எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றலையும் வருமானத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. குருவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ண அருளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ராஜராஜேஸ்வரி வழிபாடு பண்ணுறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள், அது என்ன மாதிரி செலவுகள்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் உறவுகள் வகையில் செலவுகள். ஏன் உங்கள் ஆரோக்கியமே இந்த வாரத்தில் கொஞ்சம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக 4ஆம் இடத்திற்கு இந்த செவ்வாயோ சூரியனோ வந்ததுன்னா வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த 16, 18, 19 உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் பெண்களுக்கு மாதாந்திர சுழற்சியில் அந்த நாட்கள் உடல் உஷ்ணத்தின் காரணமாக வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக 19ஆம் தேதி மாறினதுக்கப்புறம் உங்கள் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு தெளிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அந்த நாட்களில் சமாளிக்கக்கூடிய வகையில் உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கும்போது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கணும். ஆனால் அது நடக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு திடீர் செலவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் தேய்பிறை சந்திரன் அலைச்சலையும் உங்களுக்கு தந்து சங்கடத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அதுலேயும் சங்கடத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. 5ஆம் இடத்துக்கு சந்திரன் போகக்கூடிய 22ஆம் தேதியிலேருந்து 25 உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் இந்த 4ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாகும் பொழுது குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சூழ்நிலையை சாதகமாக்கி கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஜல்லி அந்த மாதிரி மணல் குவாரி வச்சுருக்கிறவங்க, இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சற்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், என்னை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் வார்த்தைகளில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா புதன் வக்ரகதி அடைய போகிறார் ஒரு 10 நாளில். அது உங்களுக்கு மேலும் வார்த்தைகளால் குழப்பத்தையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு வார கடைசியில் தான் ஏற்படும். வாரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள், தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்பத்தில் உங்களுடைய உறவுகள் வகையில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வார்த்தைகளால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ஹயக்ரீவரை வழிபடுங்க, கூடவே ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. இதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் வரக்கூடிய சிக்கல்கள் வராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து தான் தன் பயணத்தை துவக்கிறார் சந்திரன். இதில் சந்திரன் 11ஆம் வீட்டு அதிபதி நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு. ஆனால் தேய்பிறை சந்திரன் இது உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அவர் வக்கர குருவாக இருந்தாலுமே பாதகாதிபதி வக்கரம் அடைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய கௌரவம் அதிகரிக்கும் வாய்ப்புகள்
19ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவார். அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை சந்திரன் 20ஆம் தேதியிலேருந்து. அது உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க தசமஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வழக்குகளில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நிகழ்வுகள் வார கடைசியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் விஷயம் சில சமயம் மனசில் ஒரு விதமான தேக்க நிலை, கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இது நவம்பர் 11க்கு முன்னாடி கிடைச்சிருந்தால் உங்களுக்கு நல்லது. ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 11க்கு முன்னாடி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வக்ரகதி அடையிறது இந்த நவம்பர் 11. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படணும். இந்த குரு 10ஆம் இடத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதி போகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள், அதாவது பதவி உயர்வோ இல்லை ப்ரமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறது வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மனசில் தைரியமும் வைராக்கியமும் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இதில் படிக்கிற குழந்தைங்க, கன்னிராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் புதிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படுவாங்க. உங்களுக்கு இதுவரை கிடைக்காத வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், வேலையில் இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு சொல்கிறீங்களா சார்னா, இது இந்த ஜோசியங்கிறதே அது நம்ம வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். நம்ம யாருக்கு எதிர்பார்க்குறோமோ அவங்களுக்கு கிடைக்காது, யாருக்கு எதிர்பார்க்கக்கூடாதோ அவங்களுக்கு, எதிர்பார்க்காமல் இருக்கவங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இந்த படிக்கிற குழந்தைங்க, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போக ட்ரை பண்ணுறது, இல்லை ஒரு வருஷமாக 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கிறதுக்கு ஒன்று சடன் ஆப்ஷன், சடனாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்கு மேலே, 20ஆம் தேதிக்கு மேலே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சந்திரன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்களில் 19 மத்தியானத்துலேருந்து 20, 21, 22 அந்த நாட்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய 17 முதல் 20ஆம் தேதி வரை உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தருவோம், ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகளில் வெற்றியை தரக்கூடிய வகையிலும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் முருகன் வழிபாடு. முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான அமைப்பை அந்த முருகனின் அருளால் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைத்து கொடுப்பார். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பமே உங்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை உங்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் எதனால் அப்படின்னு கேட்டால், வேலை சம்பந்தமாக அலைச்சலை சந்திப்பீர்கள். எங்கேயாவது அவுட்டிங் போகிறது கூட இல்லை, அஃபிஷியலாக வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் செலவுகள், தாயாருடைய கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, தாயாருடைய ஆரோக்கியத்துக்கான செலவுகள், இப்படி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள்லேயும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திங்கட்கிழமை மத்தியானம் வரைக்கும், திங்கட்கிழமை மத்தியானம் 3:55 வரைக்கும் 35 வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செலவுகள். அதே சமயம் ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். என்ன மாதிரி குழப்பம் அப்படின்னா, நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக, உங்களுடைய வேலை சார்ந்த குழப்பம், குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டான்ட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா வரும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் குடும்பத்தில் வர்றதுனால உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் பொதுவாக உங்கள் ராசிக்குள்ளே வளர்பிறை சந்திரன் இருந்தாலே நல்லது நடக்கும்.
ஆனால் இது தேய்பிறை சந்திரன் மனக்குழப்பத்தை தருவார். மனசில் இனம் புரியாத ஒரு அன்டெசிசிவ் நேச்சரை ஏற்படுத்துவார். இந்த அன்டெசிசிவ் நேச்சர் என்ன ஆகும்னா, உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்காததுனால உங்கள் வீட்டிலையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் சந்திரன் 19ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆனதுனால சந்திரன் 19ஆம் தேதிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதியெல்லாம் வளர்பிறை சந்திரனாக மாறுவார். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு, அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும், ஆனால் அது கிடைக்காம இருந்தது. இப்போ 20ஆம் தேதிக்கு மேலே அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சில நண்பர்களையே உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பையும் உங்கள் பேச்சு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்ச பங்கமாகிறாரு குருவின் பார்வையில். இதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு, குறிப்பாக அஃபீஷியல் எதிரிகள், பிஸ்னஸ் சம்பந்தமான எதிரிகள், வியாபாரிகளுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட கெட்ட பேர் ஏற்படும். ஆனால் அது சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனிக்கிழமை மத்தியானத்துலேருந்து 22ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உறவுகள் வகையில் உங்களுக்கு வரவேண்டிய அந்த பண வரவோ இல்லை சொத்து சேர்க்கை ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, உங்கள் வார்த்தையால் தான் உங்களுக்கு எதிரிகள் உருவாகிறாங்க. அதனால் கவனமாக பேசுங்க. குடும்பத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்கள், புதிய வேலை சார்ந்த விஷயங்கள், புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணணும் இல்லை புதிய வேலையில் ஜாயின் பண்ணணும்னா சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வரும். பதவி உயர்வு கிடைக்கிறது. ஏன்னா சந்திரன் குரு பரிவர்த்தன யோகம் அந்த நாட்களில் 22லேருந்து 25 அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா கணபதி வழிபாடு செய்யணும். விநாயகரை வழிபட்டு வாருங்கள். இந்த வாரம் முழுவதும் தினமும் காலையில் விநாயகர் விக்கிரகம் இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் எங்கே இருந்தாலும் சரி, அவருக்கு இடம் பொருள் லேவல் கிடையாது, அவர் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல போயிட்டு அருகம்பில் மாலையோ இல்லை அருகம்பில் கொஞ்சோண்டு பறித்து, ரோட்டில் கிடைக்கிற அருகம்பில்லை வாங்கி எடுத்து பறித்து அதை அலம்பிட்டு அங்கே போய் வச்சு சாத்திட்டு வாங்கோ. உங்களுக்கு விநாயகரின் அருளால் தடைகள் விலகும், சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நற்பெயர் உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியில் 2 கிரகம், ராசிக்கு விரயஸ்தானத்தில் 2 கிரகம். இது இந்த வார ஆரம்பத்தில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 16ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். இதனால் உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 உக்ர கிரகங்கள், நெருப்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்காங்க. ஆனால் குரு பார்வையில் இருக்காங்க. இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால நியாயமான விஷயத்துக்கு உங்களுடைய கோபத்தை செலுத்துவீர்கள். தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய தப்பை உணர்த்துவீர்கள். நீங்கள் இது தப்பு பண்ணியிருக்கீங்கன்ட்டு தைரியமாக பேசுவீங்க. உங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ தப்பு பண்ணால் கூட, பெரியப்பா இது தப்பு, இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களுடைய தப்பை உணர்த்துவீர்கள். ஆனால் சண்டை போடாதீங்க. சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலம் ஏற்படும். இதில் சந்திரன் வார கடைசியில் தான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. சந்திரன் குரு பரிவர்த்தன யோகம். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதாவது 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதுவும் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது, அதாவது லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் சில ஆலோசனைகள் கொடுத்தாங்கன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா சனியின் பார்வையில் இந்த சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், இவங்க யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது மேலும் கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சுக்கிரனோட இணைகிறாரு. இது உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை நிறையா கொடுக்கும். சோம்பல் தன்மை காரணமாக நிறையா தூங்குவீங்க, ஒரு மந்த நிலைமையில் இருப்பீங்க. அதாவது இந்த கிராமத்திலலாம் சொல்லுவாங்க,
கல் குடித்த குரங்குன்னு சொல்லுவாங்க. குரங்கு வந்து கல் குடிச்சதுன்னா அது ஒரு மாதிரி ஆட்டத்தை போட்டுட்ருக்கும். அது மாதிரி நீங்கள் எல்லார் இடத்துலையும் போய்ட்டு தேவையில்லாமல் வம்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழப்பத்தை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த நாட்களில் அதாவது 17 முதல் 20 அனாவசியமாக யார் வாயையும் பிடுங்காதீங்க, யாருக்கிட்டையும் வம்புக்கு போகாதீங்க. ஏன்னா அந்த நாட்களில் நீங்கள் பண்ணுற அலும்பு இருக்குது, அது வந்து எல்லாரையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய 22ஆம் தேதியிலேருந்து 25, தட் வில் பி a wonderful period for you. வருமான அதிகரிப்பு, குடும்பத்தில் சந்தோஷம், உங்களுடைய குழந்தைகளால் மேன்மை, குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தருவது, வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு. இந்த வாரம் முழுவதும் 6 நாட்கள் கஷ்டம், சங்கடம், குழப்பம். 7ஆவது நாள்லேருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பம். அந்த 6 நாளும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும். தேவையற்ற பேச்சுக்கள் மூலமாக சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்களாக எதுவும் பேச மாட்டீங்க, ஆனால் யாராவது உங்கள் வாயை பிடுங்கி விட்டாங்கன்னா போதும், உங்களை வந்து இந்த ப்ளக்கு பிடுங்கின பம்பு மாதிரி ஓட்டையாக கொட்டுவீங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து காளி. உங்களை வந்து அடக்கி ஆள்வதற்கு காளிக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது, அல்லது சிவபெருமானை வணங்கணும். காளியை வழிபட்டு வாருங்கள். மன அமைதி மட்டுமல்லாமல், தெளிவான சிந்தனை மட்டுமல்லாமல், நிம்மதியான வாழ்க்கையும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா 10, 11, 12 ராசி ஆகிய 4 இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த 10, 11 இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சிற்றின்பம், அதாவது சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கும். சிற்றின்பம்னா உடனே நெகட்டிவாக போகாதீங்க, வேறு விதமாக போகாதீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம், ஆனால் அந்த சந்தோஷம் கிடைக்காது. சின்ன சின்ன சந்தோஷங்கள், அல்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த அல்ப சந்தோஷத்துக்காக நீங்கள் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு டெம்பரவரியாக ஒரு ஜாலியாக இருப்பீங்க. இது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டால் 20ஆம் தேதி வரைக்கும். சந்திரன் 20ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் வரார். இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு பண விரயம், கடன் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி வராது. அந்த நாட்களில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதான் வாங்கின கடனை செலுத்தலாம். ஆனால் நீங்கள் கடன் கொடுக்குறீங்க யாருக்காவதுன்னா, அந்த நாள் உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வராத அமைப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் வருகின்ற 22 முதல் 25, தட் வில் பி a wonderful start for your life. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை காணாத ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதில் சந்திரனும் அஷ்டமாதிபதி சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். சந்திரன்லேருந்து 8ஆம் இடத்துல குரு, குருலேருந்து 6ஆம் இடத்துல சந்திரன். அதனால் சஷ்டாஷ்டக தோஷம் ஏற்படும். இந்த நாட்களில் சந்திரன் குரு பரிவர்த்தனையின் மூலமாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், ஆனால் பண விரயம் ஏற்படும். ஆனால் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வரவேண்டிய பண வருமானத்தில் தடை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சேமிப்பு கரையக்கூடிய நாட்கள் வார கடைசி. இந்த வார கடைசியில் உங்களுக்கு சேமிப்பு கரையும். ஆனால் வார ஆரம்பத்தில் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கான அலைச்சல், வியாபாரத்துக்கான அலைச்சல், தாயாருக்கான அலைச்சல், உங்களுடைய வேலை சார்ந்த அலைச்சல்னு ஏகப்பட்ட அலைச்சல்கள் இருக்கும். சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது, அதாவது 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும், அந்த நாட்களில் உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சமயோசித வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் குழந்தைகள் விஷயத்திலேயோ அல்லது உங்களுடைய குடும்ப தலைவனுடைய தேவையான விஷயத்துக்கோ நீங்கள் கருத்து சொல்வதை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்திற்கு வக்ர குருவின் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எந்த வார்த்தையை சொன்னாலும் அது ட்விஸ்ட் ஆகிடும். நீங்கள் நல்லது சொன்னாலும் சரி, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பேரில் குத்தன்னு சொல்லுவாங்க. உங்களை எதிரியாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்ஃபேக்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இந்த குரு வக்ர நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்குமே உங்களுக்கு எதிரி வெளியால் கிடையாது, உங்கள் வார்த்தைகள் தான். பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா, உன் வாயில் சனி இருக்கான்னு. உங்களுக்கு அது அனுபவம். இந்த இடத்துல சனி இருக்க மாட்டார், குரு இருப்பார்.
இதில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது அஷ்டமாதிபதி சந்திரன் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாகவும் குருவின் சனியின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்கள் யாருக்காவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காத, சங்கடமாக இருக்கும்பொழுது வருத்தத்தில் இருக்கும்போது யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதன்னு. அது உங்களுக்கு அந்த நாட்கள் 22லேருந்து 25. அதனால் எந்த ஒரு முடிவெடுப்பதையும் 25ஆம் தேதிக்கு மேலே தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகன் அருளால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் திருப்புகழ் மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக செலவுகள் குறைந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சொல்லிட்டு வர்றதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகளை கொண்டு வருவதற்கும் கடல் கடந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் உண்டான உபாயத்தை அந்த முருகக் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். ஆனால் இந்த 9ஆம் இடத்துல அவர் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை கொடுக்கும். வியாபாரத்தில் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சனியின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால யாருக்கிட்டையும் உங்களால் மனசு விட்டு பேச முடியாது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் பெருசாக அவங்கக்கிட்ட எதுவும் கேள்வி கேட்டுறாதீங்க. அக்கௌண்ட்ஸ் கேட்குறதா இருந்தால் கூட, ஏன்னா அக்கௌண்ட்ஸ் கேட்டால் தாங்க எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் வருது. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் கேட்டிங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கோ உங்களை கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். அதே சமயம் சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சுக்கிரனோட இணையிறதுனால அந்த நாட்களில் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்கள் நெருங்கிய நட்பு வட்டமே சண்டையை ஏற்படுத்திக்கிட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படும். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்து ஆரோக்கிய கேடு ஏற்படாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது சுக்கிரனோடு இணையிறதுனால உங்களுக்கு வந்து நெஞ்சு சார்ந்த ஏரியாஸில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 19ஆம் தேதியிலேருந்து சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறார். 19ஆம் தேதி அமாவாசை, 20ஆம் தேதி வளர்பிறை சந்திரன் ஆரம்பம். இந்த 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டாலும் 22ஆம் தேதி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாருக்கான செலவுகள்னால் வாழ்க்கை துணைக்கான செலவுகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள். நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா யாராவது ஒரு நெருங்கிய பார்ட்னர் உங்கள் பிஸ்னஸை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் வாரக்கடைசியில் சந்திரன் குரு பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சந்திரன் குரு பரிவர்த்தனா யோகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். அது ஒரு ஆதாயம். ஆனால் அதே சமயம் சந்திரனும் குருவும் வந்து சஷ்டாஷ்டகமாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு பணக்குழப்பம் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள், அதாவது கூடவே நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவன், நெருங்கிய க்ளோஸ் ரிலேட்டிவ், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான், அவன் தான் உங்களுக்கு முதல்ல கொடி பிடிப்பான். நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியில் நல்லது தான் பண்ணியிருப்பீங்க, அவனுக்கே நல்லது பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்தி அவர் உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது சஞ்சலமாச்சுன்னா அதுக்கு உங்கள் கணவரும் உங்கள் மனைவியோ உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. குழந்தைகள் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் அலைச்சல், வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை க்ளீன் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது பொருள் மாற்றி வைக்கிறது, இல்லை வீட்டில் மேலே எடுத்து கட்டுறதுக்கோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ரூம் போடுறதுக்கோ முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு வருமான குறைபாடு காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு, மனசு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் முழுவதும் தாயார் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். ஸ்ரீ சூக்தம்,
கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு, அதாவது பணப்புழக்கம்னா எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு சேமிப்புக்காக இல்லை, கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு, உங்கள் செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பணப்புழக்கம் உதவிகரமாக இருக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி அதாவது ஸ்ரீ சூக்தம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்களுக்கு இந்த வார ஆரம்பமே சந்திராஷ்டமத்தோடு துவங்கிறது. அதாவது 17ஆம் தேதி மதியம் 3:35 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு சுக்கிரனோடு இணைகிறாரு. அதாவது பாக்யாதிபதியோடு இணைகிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் மனக்குழப்பம் ஏற்படும். திருமணம் சார்ந்த குழப்பம், குழந்தைகள் சார்ந்த குழப்பம், தந்தை சார்ந்த குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. அந்த நாளில் உங்கள் மனசு அலப்பாயும், இது பண்ணலாமா வேண்டாமா, இதை குழப்புற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையும் தவறான முடிவுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும், இதில் 19ஆம் தேதி அமாவாசை, 20ஆம் தேதியிலேருந்து அவர் வளர்பிறை சந்திரனாக இருப்பார். அந்த நாட்களில் சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல அவர் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் தொழில் ரீதியான வேலை ரீதியான கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, அது ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணம் பற்றாக்குறை. இதில் பத்தாததுக்கு உங்கள் ஆரோக்கியமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திரன் 20ஆம் தேதியிலேருந்து 22 உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது உடம்பில் ஏதாவது உபாதை இருந்ததுன்னா அந்த பாதைக்கு உண்டான மருத்துவ ரீதியான ஆப்ரேஷனோ இல்லை சின்ன சர்ஜரியோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். அது கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இது உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் வருது அப்படின்னா 22ஆம் தேதியிலேருந்து 25 சந்திரன் லாபஸ்தானத்துக்கு போகும்பொழுது குரு சந்திரன் பரிவர்த்தன யோகம் மட்டுமல்லாமல் சஷ்டாஷ்டக தோஷமும் ஏற்படுறதுனால ஒரு நல்லது நடந்ததுன்னா கூடவே ஒரு சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கடன் ஒன்று குறையும், ஆனால் இன்னொரு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனை வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி, அதாவது ஒரு இடத்துல தப்பிச்சு இன்னொரு இடத்துல மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த செலவையும் ஜாஸ்தி எடுத்து பண்ணிடாதீங்க. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அது கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா மன அமைதி வேண்டும். அதற்கு நீங்கள் சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமானை வழிபடணும், இல்லாட்டி புவனேஸ்வரி அம்மனை வழிபட வேண்டும். அது எதுக்கு இவங்க ரெண்டு பேரும்னா அவங்க 2 பேர் தலையில் தான் அந்த பிறைச்சந்திரன் இருக்கும். அந்த பிறைச்சந்திரனை தாங்கி கொண்டிருக்கும் சர்வேஸ்வரனையோ அல்லது புவனேஸ்வரியோ வழிபடுவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கும் ஆரோக்கிய அமைதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. 7ஆம் இடத்துல அவர் இருந்தாலும் அவர் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். ஏன் அப்படின்னு கேட்டால் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். குறிப்பாக எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். அஷ்டமாதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். லக்னாதிபதி 5ல் உச்சமாக இருக்கார். அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனதைரியமும் அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. வியாபார விஷயமாக உங்களுக்கு பெருத்த வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களால் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் விரையாதிபதியான சனி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த வாரத்தில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு உண்டானது இல்லைன்னு நீங்கள் தாராளமாக கொடுத்துடணும்.
நான் அதாவது கடலில் கற்பூரத்தை கரைச்சா அப்படி இருக்கும், இல்லை கடலில் பெருங்காயத்தை கரைச்சா அப்படி இருக்கும், அதில் வாசனை வருமா? நீங்கள் ஒன்றும் இல்லை, ரசத்தில் பெருங்காயத்தை கரைச்சா வாசனை இருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதே அந்த பெருங்காயத்தை ஒரு டப்பா பெருங்காயத்தை கொண்டு போயிட்டு கடலில் கரைச்சிங்கன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு இப்பொழுது யாருக்கு உதவி பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படாது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதே வேலையாக இருக்கும். நீங்கள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும், அதுதான் இப்போ முக்கியமே தவிர நீங்கள் சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இந்த வாரம். ஆனாலும் தந்தை வழியில் உதவிகள், தந்தை வழி உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெரிய நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 22லேருந்து 25 சந்திரன் குரு பரிவர்த்தனாயோகம். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் பெரிய வருமானத்தை ஏற்படுத்திக்க முடியாது. வருமானம் இல்லாட்டினாலும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படிக்கிற குழந்தைங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை எதுவும் பெருசாக இல்லை. இதில் வார கடைசியில் 22லேருந்து 25 நீங்களாக சில கற்பனையில் அடுத்தவங்கக்கிட்ட போட்டியை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த போட்டி போடுறத பொறாமையை விட்டு ஒழிப்பது நல்லது. 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி சந்திரன் நீச்ச பங்கமாகும் பொழுது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், வியாபார வளர்ச்சி இருக்கும், ஆனால் வருமானம் பெருசாக இருக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் புதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீர் மேலாண்மையின் காரணமாக, நீர் வளர்ச்சியின் காரணமாக, அதாவது மழை பொழிவின் காரணமாக உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீர்னால் கஷ்டம் வராது, ஆனால் நீர்னால் நீங்கள் சேமிச்சுக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் இந்த வாரத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன். இல்லையா முடிஞ்சதுன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கும் வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.